ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு பை த ரைட் ஏசி. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஒரு ஏசி நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா செர்டன் ஃபேக்டர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஏசி வாங்கிடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படியும் உங்களுக்கு 35,000 40,000 ரூபா செலவு வச்சிரும். ஸோ அந்த 35,000 ரூபா நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து மாட்டிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே. அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மைண்டில் வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒன்று போடும். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ரூமோட சைஸ் என்ன, நீங்கள் என்ன ஏசி வாங்க போறீங்க, என்ன டைப் வாங்க போறீங்க, உங்கள் ரூமில் என்னென்ன இருக்கு, ஸோ ரூமில் வந்து எங்கே மாட்டணும் எங்கே மாட்டக்கூடாது, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டோட்டலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பின்னாடி இருக்க போர்டில் வந்து உங்களுக்கு எழுதி போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க, நகண்டுக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதவங்களுக்கு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டன்னேஜ்லேருந்து நம்ம போயிடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்க்குறது டன்னேஜ் தான் பார்ப்போம். ஸோ டன்னேஜ்லன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே 1 டன் ஏசி, 1.5 டன் ஏசி, 2 டன் ஏசி இதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண புரியாது. ஏன்னா இதுதான் டொமஸ்டிக் பர்பஸ் ஸ்பிளிட் ஏசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மேலே 3.5 டன் 4.5 டன் அந்த மாதிரி போகிறதெல்லாம் அவங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கடைகள், ஹாஸ்பிட்டல், பேங்க் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயுமே மோஸ்ட்லி ஸ்பிளிட் ஏசி தான் இருக்குது. பெரிய பெரிய இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டன்னேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மெக்கானிக்கை கேட்டாலும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் உங்க ரூமோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இல்லை 12க்கு 12 10க்கு 15 இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 10க்கு 10 10க்கு 15ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க ரூமோட அகலமும் நீளமும் ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் ஸோ 10 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட் ஈக்குவல் டு 100 ஃபீட். ஸோ இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா 10 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து 1 டன் ஏசி போடலாம். ஸோ 100 இன்ட்டு 10 போட்டிங்க அப்படின்னா ஸோ வந்து 1000 அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. சரியா? இல்லை அப்படி இல்லை கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ 12 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 144 ஸ்கொயர் ஃபீட்னு வருது. ஸோ 12க்கு 12 ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா 144 வரும். ஸோ 144 ரவுண்ட் பண்ணீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 150 ஸ்கொயர் ஃபீட் டிவைடட் பை 100ன்னு வச்சிங்கன்னா என்ன வரும்? 1.5 சொல்லி வரும். ஸோ 1.5 வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? அது வந்து 1.5 கணக்கு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த அளவு தானே கேட்டீங்க. சில பேருக்கு 14க்கு 10 இருக்கும், 15க்கு 10 இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். ஸோ இது வந்து நான் நார்மலா உள்ள ஒரு ரூமுக்கு நான் சொல்றேன் 10க்கு 10 10க்கு 15ன்னு சொல்லி சொல்றேன். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங் ஹை சீலிங் சொல்லி போட்டிருப்பாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள சீலிங் 10 அடி 12 அடி தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல ஹை சீலிங் ஏற்றி மேல வரை ஏற்றிருப்பாங்க. சீலிங் உயரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ நீங்க 10க்கு 10 ரூம்ல போய் நான் 1 டன் ஏசி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 10ஆம போயிடும். அப்போ என்ன செய்யணும்னா அதுல வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கீங்க. இப்போ ஹைட் வந்து 10 ஃபீட்னு வச்சுக்கோங்க. 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10ன்னு வச்சிங்கன்னா 1 டன் வச்சுக்கோங்க. சப்போஸ் 10 இன்ட்டு 10 இன்ட்டு ஹைட் வந்து ஒரு 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு 10% ஆக்ட் பண்ணீங்கன்னா அப்போ 1 டன் பிளஸ் 10% அப்படின்னா 1.25 டன். அப்போ 1.5 டன்னாவே நீங்க எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறணும். ஸோ இது வந்து டன்னேஜ் கால்குலேட் பண்றது. ஸோ இது ஈஸியான ஒரு மெத்தடு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீலிங் ஹைட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு மேல வந்து டைப் வந்து போட்டிருக்கோம். டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி, நான் இன்வெர்டர் ஏசின்னு இருக்கு. ஸோ சில வீடுகளில் வந்து இன்வெர்டர் போட்டிருப்பாங்க, நான் இன்வெர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ இது எது பெஸ்ட்டுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கீழே லிங்க்ல கூட கொடுக்குறேன். நம்ம சேனல்ல இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசின்னு இருக்கும். விண்டோ ஏசிலாம் இப்போ நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. முன்னாடி உள்ள வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி தான் நிறையா இருக்கும். அது வந்து பவரும் நல்லா இருக்கும், கூலிங் நல்லா இருக்கும், சவுண்டும் இருக்கும். ஸோ ஸ்பிளிட் ஏசி வந்து இப்போ எல்லா வீட்லையும் மாட்டிடலாம். சப்போஸ் இப்போ அப்பார்ட்மெண்ட்ல நீங்க 10வது மாடியில் இருக்கீங்க, அங்க வந்து ஸ்பிளிட் ஏசி மாட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இண்டோர் மாட்டிடலாம். அவுட்டோர் மாட்டுறதுக்கு நீங்க பைப்பு தூக்கி மாடி ஏத்துறதுக்கு இன்னொரு ஏசி வாங்குற அளவுக்கு செலவாகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க ஜன்னலை வந்து கட் அவுட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி விண்டோ ஏசி வாங்கி சொருகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ செலவு மிச்சம், சர்வீஸும் மிச்சம். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு ரேரான கேசஸ் சினாரியோக்கு நீங்க வந்து விண்டோ ஏசி வந்து போகலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் அலுமினியம் சொல்லி போட்டிருக்கீங்க. ஸோ காப்பர் அலுமினியம் என்னன்னா காயில், நீங்க வாங்கக்கூடிய ஏசியில் வந்து காப்பர் காயில் இருக்கா அலுமினியம் காயில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி இப்போ எல்லாமே காப்பர் காயில் தான் வருது. இன்கேஸ் நீங்க தெரியாம அலுமினியம் காயில நீங்க வாங்கிட்டீங்க, பழைய ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஓடுற வரைக்கும் நல்லா ஓடும், கூலிங்லாம் நல்லா இருக்கும். பட் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அலுமினியத்தில் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா வெல்டிங் வைக்கிறது கஷ்டம், வைக்கலாம், வைக்கிறது கஷ்டம். இதே காப்பர் காயில வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சர்வீஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி போகாம சர்வீஸ்லயே முடிஞ்சிடும். அலுமினியம் காயிலா இருந்தா நீங்க யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, வேலை பார்க்கறதுக்கு அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க வந்து காப்பர் காயிலா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஸ்டார். 3 ஸ்டார் வாங்கவா 5 ஸ்டார் வாங்கவான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு 3 ஸ்டார் ஆர் 5 ஸ்டார்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ 3 ஸ்டார் வாங்கலாமா 5 ஸ்டார் வாங்கலாமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்டார் வேணாலும் வாங்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆஃப் யூசேஜ். இப்போ வந்து நான் 3 ஸ்டார் வாங்கி நான் நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஏசி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது ஓகே. இல்லை எனக்கு பகல் ஃபுல்லா நான் யூஸ் பண்ணுவேன், ஆஃபீஸ் யூஸ் பண்ண போறேன்,
அப்போ வந்து எனக்கு யூசேஜ் அதிகமா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க 5 ஸ்டார் போயிட்டீங்க அப்படின்னா கரண்ட் பில் கொஞ்சம் கம்மியா வர வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது, வருது. ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இருக்காது, பட் கம்மியா வரும். 3 ஸ்டாரோட 5 ஸ்டார் கம்மியா வரும். இல்ல நான் வந்து 5 ஸ்டாரே வாங்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். 3 ஸ்டார் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் யூசேஜ் நம்ம நைட் கம்மியா யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்டார் ரேட்டிங் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ 3 ஸ்டார் வந்து கம்மியான யூசேஜ் தான் பண்ண போறேன்றவங்க 3 ஸ்டார் போலாம், ரேட் கம்மியா வரும். 5 ஸ்டார் வந்து நான் அதிக யூசேஜ் எனக்கு இருக்கும், கிச்சனை ரப்படி அடிப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்க 5 ஸ்டார் போறது உங்களுக்கு பெட்டர். ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்னு போட்டு அடிச்சிருக்கேன். ஸ்மார்ட் ஏன் அடிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஏசி வந்து நிறைய இது வந்துருச்சு. ஸ்மார்ட் ஏசினா என்னன்னா உங்களுக்கு மொபைல்லேயே நீங்க வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டில் கூகுள் மினி இல்லை அமேசான்லாம் வச்சிருப்பீங்க, அலெக்ஸா வச்சிருப்பீங்க. ஸோ அதில் பேர் பண்ணி வச்சுட்டு நீங்க ரிமோட் வந்து எப்போ ஆஃப் பண்ணணும் எப்போ ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க மேனுவலா நீங்க சொல்லிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட்ல சொன்னீங்கன்னா உடனே ஏசி ஆஃப் ஆகும், டைமர் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துடும். ஸோ அது ஸ்மார்ட் ஏசி இருக்கு, ரேட்டும் கூட. பட் அதை ஏன் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம். ஸோ சர்வீஸ் பண்றது கஷ்டம். அதை வாங்கி நீங்க வேலை பார்த்து திருப்பி இது பண்றதுக்கு எதுக்கிட்ட அந்த ஏசி வாங்கணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க வாங்குறது ஸ்மார்ட் ஏசியா இல்லாம இன்வெர்டர் ஏசி வாங்கினீங்கனாலும் அதுல ஒரு நார்மல் ஏசியா வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து பெஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ரிமோட்னு சொல்லி போட்டிருக்கேன். ரிமோட் ஏன் போட்டிருக்கேன், எல்லா இதுல ரிமோட் கொடுக்க தானே செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமோட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஏசில வந்து டிஸ்பிளே இருக்காது, ரிமோட்ல தான் டிஸ்பிளே இருக்கும், நம்பர் வந்து ஏசில காட்டாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து ரிமோட்ல அமைக்கிட்டு மேல ஏசில பாத்தீங்கன்னா எத்தனை டிகிரி வைக்கிறீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே உள்ள ஏசி வந்து வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நைட் நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப நீங்க ரிமோட்ல யூஸ் பண்றப்ப நைட் இருட்டில் பாத்தீங்கன்னா தெரியாது, ஏற்கனவே தூக்க கலக்கத்துல இருப்பீங்க. அப்போ வந்து போன் எடுத்து லைட் அடிச்சு பார்க்க முடியாது. ரிமோட்டை பாத்தீங்கன்னா ரிமோட்ல வந்து நம்பர் தெரியணும். மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இப்போ டிஸ்பிளே வந்து லைட் எரியற மாதிரி கொடுக்குறாங்க, சில பிராண்ட்ல வந்து வரது கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, எதாவது தேடி எதாவது அமைக்கி விட்டு கூலிங்கே வரேன்னு பார்த்தா வேற மோட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா ரிமோட்ல வந்து எல்இடி டிஸ்பிளே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைப்ஸ்ல வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரூம்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ரூம்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டைரக்ஷன் என்னன்னா இப்போ நீங்க ஒரு ஏசி வந்து நீங்க ஒரு செவத்துல மாட்டுறீங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேசிங்ல வந்து உள்ள செவத்துல வந்து மாட்டக்கூடாது. மாட்டலாம், ஏன் மாட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்ட்ல தான் சன் வந்து அஸ்தமனம் ஆகும். அதாவது காலையில ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி அந்த வெஸ்ட்ல தான் உங்களுக்கு மறையும். ஸோ அப்போ வந்து 12 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயில் வந்து வெஸ்ட் சைட்ல தான் நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சைடு நீங்க ஏசியை கொண்டே மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங்கும் ஆகும், ஹீட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஏசி ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், பவர் கன்சப்ஷன் அதிகமா இருக்கும், லோடு தாங்காது. ரொம்ப நாள் உழைக்க வேண்டிய ஏசி கொஞ்ச நாள்ல வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வெஸ்ட்ல வந்து மாட்டுறதை தவிர்த்துக்கிட்டு மற்ற சைட்ல நீங்க வந்து மாட்டிட்டீங்கன்னா அது வந்து பெஸ்ட். ஸோ டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கலர். நீங்க உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டார்க் கலருங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ கருப்பு கலர் சட்டை போட்டோம்னா ரொம்ப வேர்க்கும், ஏன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். வெள்ளை சட்டை போட்டோம்னா வேர்க்காது, ஸோ ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிச்சிருப்பாங்க, அது காரணம் தான். ஸோ நீங்க வெள்ளை அடிச்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா வெக்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். மாடியிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளை கலர் டைல்ஸ் போடுறாங்க, ஸோ வீட்டுக்குள்ள வெக்க வராம வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகி போறதுக்காண்டி. ஸோ வந்து நீங்க வீட்டுக்குள்ள அழிக்கிற கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் கலரா அடிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாம கூலிங் வந்து இழுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு வீட்டுக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். வீட்டுக்கு வெளியிலே வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள வந்து ஹீட் வந்து வராம இருக்கும். இது வந்து ஒரு மெயின். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளையன்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரூம்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, வாஷிங் மிஷின் சில வீட்டுல வச்சிருப்பாங்க. சில வீட்டுல என்னென்ன அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணணுமோ டிவி என்னன்னா ஹீட் ஆகக்கூடிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பலாம் உங்களுக்கு இது ஆக போறது இல்லை, பட் அதுவும் வந்து ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்க ஏசி வந்து கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரூம் வந்து வேகமா அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்ளையன்சஸ் ஹெவி ஹீட் ஆகக்கூடிய அப்ளையன்சஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து வெளியில ஹால்லயோ வேற ரூம்லயோ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்னா என்னப்பா மரம் தானப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மரம் தான். ஸோ மர ஃபர்னிச்சர்னாலும் சரி, இரும்பு டேபிளா இருந்தாலும் சரி, இரும்பு பீரோவா இருந்தாலும் சரி, ஸோ இதை பூரா ஹீட்டை வந்து இழுத்துக்கிறோம். மெட்டல் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க ஹீட்டுனாலும் சரி வேகமா இழுத்துக்கிறோம், உங்களுக்கு கூலிங்னாலும் வேகமா இழுத்துக்கிறோம். ஸோ ஏசி அடிக்கிற கூலிங் நேரம் நீங்க பீரோ வச்சீங்க அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கூலிங் தெரியாது, நீங்க போய் அந்த பீரோ தொட்டு பாத்தீங்கன்னா பீரோ சில்லுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூலிங் பூரா அது இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதனால உங்களுக்கு கரண்ட் பில் வந்து அதிகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து தவிர்த்துக்கிறோம். அடுத்தது விண்டோஸ் அண்ட் கேப்ஸ் இது முக்கியமானது. வெஸ்ட் சைடுல வந்து முதல் ஏசி மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வெஸ்ட் சைடு ஏசியை மாட்டினீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹீட் ஆகுன்றத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விண்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்ல வந்து நீங்க அந்த இதுல போட்டு வச்சிருப்பீங்க, கண்ணாடி வந்து போட்டு ஜன்னல் வந்து மூடிருப்பீங்க. ஸோ அந்த ஜன்னல்ல உள்ள கண்ணாடி மூலியமும் ஹீட் வந்து வீட்டுக்குள்ள வரும். ஸோ அங்கப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கர்டைன் போட்டுக்கணும், ஸ்கிரீன் போட்டுக்கணும். ஒரு டார்க்கான ஸ்கிரீனு இல்லைன்னா ஒரு வெளிச்சம் உள்ள வராத அளவு ஸ்கிரீன் போட்டீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா உங்களுக்கு உள்ள வராது.
இன்னொன்று கதவை திறந்து விட்டு போயிடுவாங்க, சில பேர் போவாங்க கதவு மூட மாட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் கதவு மூடுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கு, அதை வாங்கி வைக்கலாம். கீழே கதவு கீழே பெரிய கேப்பாக இருந்தால் கூலிங் வெளியே போய்கிட்டு இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் கம்ப்ரஸ்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர் வந்து வேகமாகவே அட்டைன் ஆகும். ஸோ இது பூராமே எக்ஸ்ட்ராஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ராஸ் இருக்கு. இதுதான் முக்கியமாக நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற டவுட்டு. ஏசிக்கு வந்து ஸ்டெபிலைசர் வைக்கணுமா சார், ஸ்டாண்ட் வைக்கணுமா சார் சொல்லி கேட்பாங்க. 3 சொல்லியிருக்கேன்: ஸ்டெபிலைசர், அவுட்டோர் ஸ்டாண்ட், புஷ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி 3 சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை தான். கடையில் விற்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசர் தேவையில்லை, ஸ்டெபிலைசர் இல்லாமலே ஓடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சதுரங்க வேட்டை படத்தில் சொல்ற மாதிரி ஒரு பொய் சொன்னோம்னா அதில் வந்து உண்மையை கலந்துருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சொல்றது அப்படிதான். ஸ்டெபிலைசர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. தேவையில்லை தான், போட்டுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்வெர்டர் ஏசிங்கிறதும் கரண்ட்ல தான் ஒர்க் ஆகுது, நார்மல் ஏசியும் கரண்ட்ல தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இன்வெர்டர் ஏசி ஏன் உங்களுக்கு ஸ்டெபிலைசர் இல்லாமல் ஓடுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு 100 வோல்டேஜ்ல இருந்து 200 வோல்டேஜ், 240, 280, 290, 300 வோல்ட் வரைக்கும் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ லோ வோல்டேஜ்ல இந்த ஏசி ஓடக்கூடிய அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ரஸர், இன்வெர்டர் கம்ப்ரஸர் இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஓடும். சப்போஸ் நார்மல் ஏசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 100 வோல்டேஜ்ல இருக்கப்ப ஏசி ஓடுமா? ஓடாது. ஸோ இதுல வந்து இன்வெர்டர் ஏசிங்கிறனால ஓடும், அதனால ஸ்டெபிலைசர் தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர்த்து சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தேவையில்லை, இது வந்து பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. சடனா ஒரு ஹைக் வருது, ஒரு 400 சிங்கிள் பேஸ் அவ்வளோ 340 சாரி சிங்கிள் பேஸ் அவ்வளோ 3 பேஸா மாறி உங்களுக்கு கரண்ட் வந்துருச்சு வீட்டுக்கு, இல்ல ஒரு இடி இடிச்சிருச்சு அப்படின்றப்ப சடனா உங்களுக்கு கரண்ட் வரப்ப ஸ்டெபிலைசர் இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெபிலைசர் தான் அடி ஆகும், அதுக்கப்புறம் தான் ஏசிக்கு வரும். ஸோ ஸ்டெபிலைசர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசி தப்பிச்சுக்கணும். ஒரு 1500 ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பிரச்சனை இல்லாம இது பண்ணிக்கலாம். ஸோ ஏசி மாற்றப்பே நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல கரெக்டா இருக்கும். ஓகே, இதுக்காண்டி உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசர் வந்து அவசியம். அதுக்கு மேல உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓடியோ ஸ்டாண்ட், புஷ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இருக்கு. ஓடியோ ஸ்டாண்டுங்கிறது அவுட்டோர் ஸ்டாண்டு, அதை நீங்க வெளியில பார்த்துருப்பீங்க. வெளியில ஒரு ஸ்டாண்ட் எல் மாதிரி அடிச்சு அது அவுட்டோர் ரெண்ட் வச்சிருப்பாங்க. அது வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா சன்சைட்ல வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஸ்டாண்ட்ல வைக்கிறது எவ்வளோ பெட்டர். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெய்யும், மழை பெய்யறப்ப உங்களுக்கு தண்ணி வந்து அவுட்டோர் விண்ட்ல பட்டு கீழே கூடி போகும். அப்ப நீங்க சன்சைட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நாளடைவுல தூசி வந்து அடையும், மரத்துல இருந்து செடிகள் இல்லை இலைகள்லாம் வந்து விழுந்து பின்னாடி வந்து அடைச்சுக்கிறோம், கீழே அடைக்கும். ஸோ அதை அடைக்கிறப்ப என்ன செய்யணும், அடுத்து தண்ணி பட்டு பட்டு கீழே உள்ள பாட்டை வந்து துருப்பிடிச்சிடும். துருப்பிடிச்சுன்னா வேகமாகவே அந்த கம்ப்ரஸரோட லைஃப் வந்து போயிடும், காயில லீக் வரும், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனாலதான் வந்து அவுட்டோர் ஸ்டாண்ட் வந்து வைக்கணும்னு சொல்லி சொல்றோம். இல்லை நான் வந்து சன்சைட்ல வைக்கல, அப்படியே பைப்பை போட்டு போய் மொட்டை மாடியில் வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே நீங்க தரையில தான் வைப்பீங்க. மொட்டை மாடிலையும் மழை பெய்யும், தண்ணி ஓடும், ஸோ துரு பிடிக்கதான் செய்யும். அதுக்கு என்ன செய்யணும்னா புஷ் ஸ்டாண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ புஷ் ஸ்டாண்ட் நீங்க மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க, அதுவும் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. உங்க வீட்டுக்கு ஏசி மாட்ட வர டெக்னீஷியன் சொன்னீங்கன்னா அவங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருவாங்க. நான் படத்துல காட்டுறேன். ஸோ புஷ் ஸ்டாண்டை வச்சிங்க அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு 2 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு ரைஸ் பண்ணும் தரையில இருந்து. ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா ரப்பர்ல கீழே 4 லெக் கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா வைப்ரேஷன் வந்து தவிர்த்துரும். ஸோ வைப்ரேஷன் இருக்காது, மிஷினோட லைஃப் கூடும், கீழே வந்து துரு பிடிக்காது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஸ்டாண்டு வைக்கிறது வந்து என்னைக்குமே நீங்க ஒரு செலவுன்றதை பார்க்காம சேஃப்டின்றதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளை லைஃப் வந்து கூட வரும். இதுதான் உங்களுக்கு விஷயம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரியில் வச்சிங்கன்னா ஏசி வந்து ரொம்ப நாள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 24 டிகிரியில் வச்சாலும் எத்தனை டிகிரியில் வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த டிகிரி வந்தோடனே உங்களுக்கு வேர்க்கிறது நின்றுச்சு, கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அது. இல்லை எனக்கு கூலிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் 18 வச்சாலும் சரி 16 வச்சாலும் சரி உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா நம்ம வாங்குறதே கூலிங்காக இருக்குன்னு சொல்லி தான் வாங்குறோம். அந்த நேரத்தில் போய் நான் 24 வரைக்கும் தான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட்ல கூட ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க புதுசாக வரப்போகுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க கருத்துரை பகுதியில் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், நல்லா பாருங்க. என்ன போட்டிருக்கு, லைக் அப்படின்னா என்ன, நம்ம வீடியோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ஏசி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கனாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, ஃபேமிலினாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்து பயன்பட்டுக்குருவாங்க. சப்ஸ்கிரைப், நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க, அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சேனல் பேரு சேக் சிலபஸ்ன்னு சொல்லி இருக்கு. இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்வெர்டர் வெர்சஸ் நான் இன்வெர்டர் ஏசி போட்டிருக்கோம், கரண்ட் பில் வராமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி எப்படி இன்வெர்டர் கரெக்டான இன்வெர்டர் எப்படி வீட்டுக்கு சூஸ் பண்றதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து வந்து வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் எல்லாமே எப்படின்றத போட போறோம். ஸோ இந்த நீங்க வீடியோ கொடுக்குற ஆதரவை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.